ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பழகிருக்காங்க, லவ் பண்ணிருக்காங்க. பையன் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெப்யூட்டடான ஒரு ஃபேமிலி. பொண்ணு வீடு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் குடும்பம். பையன் வந்து யூனிவர்சிட்டி டாப்பரு. கரண்டா டிசிஎஸ்ல 1.5 லேக் சேலரி வாங்கிட்டு இருக்க ஒரு பையன். ஏன்னா வேற ஜாதி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பொண்ணு வீட்ல இந்த பையன் கூட நீ பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பொண்ணு கேட்கல. சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க, பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல. உடனே பொண்ணோட தம்பி என்ன பண்றான், அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்து தனியா இருக்கிற நேரம் பார்த்து அந்த பையனை கூட்டிட்டு போய் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அடிச்சு குத்தி கொலை பண்ணிருக்கான். இதுல எவ்வளவு கேவலமான வேலை இல்ல, தெரியாம கேட்கிறேன். இன்னும் ஒரு அந்த ஜாதியை பார்த்துலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப உங்க ஜாதி உதவுதா, இல்ல ஒரு பையனா இல்ல ஒரு பொண்ணை காலேஜ்ல போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜாதி உதவுதா, இல்ல அதே பொண்ணோ பையனோ நல்லா படிச்சு மாசம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கம்பெனில வேலை பார்த்துருப்போம், அந்த ஜாதி உதவுதா? எதுலையுமே அவங்க ஜாதி உதவாது. அப்புறம் எதுக்கு நான் இன்னும் அதை பற்றி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தெரியாம கேட்கிறேன். இந்த பையன் இந்த அளவுக்கு துணிச்சலோட கொலை பண்ணணும்னு துணிஞ்சிருக்கானா, கண்டிப்பா அவன் போலீஸ் குடும்பம் அப்படின்ற ஒரே அந்த தைரியம் தான். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட், அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த பொண்ணோட தம்பிக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா இந்த கொலை அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாம நடந்திருக்காது. ஒரு போலீஸ் குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா நம்ம இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பனிஷ் பண்ணியே ஆகணும்.